Hi, hello and welcome to Mathematical 360. நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவல். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடுகள், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதாவது செக்மெண்ட் 2 ப்ராப்ளம்ஸ். நேர்கோடுகள் சார்ந்த கணக்குகள் வந்து செக்மெண்ட் 2 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 5,7 மற்றும் 7,5 என்ற புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டின் சாய்வை காண்க. மேலும் x அச்சுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணத்தை காண்க. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 5,7 7,5. ஸோ அந்த நேர்கோட்டோட சாய்வும் அது x அச்சோட எவ்வளோ ஆங்கிள், சாய்வு கோணம் எவ்வளோ தீட்டா, இது ரெண்டு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தீர்வு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்க 2 பாயிண்ட்டும் x1, y1 மற்றும் x2, y2 என்பன முறையே 5,7 மற்றும் 7,5. ஏன்னா அவங்க 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. அதில் x1, y1 ஃபர்ஸ்ட் இருக்கிறதையும் செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா x2, y2 நம்ம எடுத்துக்கிறோம். தீட்டா என்பது x அச்சுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம். ஸோ இப்போ தீட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா x அச்சோட எவ்வளோ சாய்வு கோணம் ஏற்படுதோ அதை நம்ம எடுத்திருக்கோம். கோட்டின் சாய்வு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்தா சாய்வு எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி 10th வீடியோல பார்த்துருப்போம். அந்த வீடியோ டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஃபார்முலா இது. ஸோ கோட்டின் சாய்வுனா m1 மென்ஷன் பண்ணுவோம். ஸோ m = 2 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா y2 - y1 / x2 - x1. ஸோ நம்ம x1, y1, x2, y2 வேல்யூ நமக்கு தெரியும். அதை அப்படி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். y2 வந்து பார்த்தீங்கன்னா 5, y1 பார்த்தீங்கன்னா 7. அதனால வந்து 5 - 7. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா x2 வந்து பார்த்தீங்கன்னா +7, x1 பார்த்தீங்கன்னா 5. ஸோ 7 - 5. ஸோ இது சிம்பிளை பண்ணீங்கன்னா -2/2 வரும். ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா -1. ஸோ m = -1. ஸோ இப்போ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது சாய்வு எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் -1 சொல்லிட்டு. செகண்ட் கொஸ்டின் x அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு சாய்வுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். ஸோ சாய்வு m = tan θ. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th வீடியோல பார்த்துருப்போம். அது தீட்டா கொடுத்த இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்த இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்த சாய் கொடுக்குற ஃபார்முலா இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம சாய் பாயிண்ட் ஒன்று தெரியும். ஸோ இப்போ எம்மோட வேல்யூ தெரியும். நமக்கு தீட்டா தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. x அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம். இப்போ எம்மோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ tan θ = -1. இது நமக்கு தீட்டா மட்டும் தான் வேணும். ஸோ இப்போ தீட்டா மட்டும் வேணும்னா tan = tan inverse ஆகும். ஸோ tan inverse -1 = அதாவது தீட்டாவோட வேல்யூ 3/4 அல்லது 135 டிகிரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிகோனோமெட்ரி டேபிள் 10th வீடியோல பார்த்துருப்போம். அதில் 45 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேனுக்கு 1 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இங்கே -1 வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி + 45 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா 135 டிகிரின்னு சொல்லி கிடைக்கும். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. 3/4 மெமரைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஃபியூச்சரில் போகும்போது அந்த தீட்டாவோட வேல்யூ எதனால உங்களுக்கு 135 டிகிரி வரும்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ஸ் எல்லாம் வச்சு பார்ப்பீங்க. ஸோ 90 டிகிரி வரைக்கும் நம்ம ட்ரிகோனோமெட்ரி டேபிள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி -1 வேல்யூ வரும்போது நான் இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். அதாவது 135 டிகிரி இல்லாட்டி 3/4 மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தீட்டா tan inverse -1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த -1 வந்து தீட்டா எப்படி இருக்கும்போது வரும்னா tan 135 டிகிரிக்கு தான் -1 வேல்யூ வரும். அப்போ தீட்டா வந்து 135 டிகிரி 3/4 நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை வச்சு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணலாம். அதாவது x, y ஆக்சிஸ் நம்ம போட்டோம்னா 5,7ங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி 7,5, அதாவது x ஆக்சில் 7ம் y ஆக்சில் 5ம். ஸோ நம்ம ஒரு கிராஃபில் போடும்போது இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணால் இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? ஸோ அதை வச்சு அந்த பாயிண்ட் போட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய்வு கோணம் தீட்டா நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் x ஆக்சிஸ்லேருந்து டுவோர்ட்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ் தான் மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லைனை போட்டிங்க 2 பாயிண்ட் கன்ஃபார்ம் லைன் போட பிறகு இதுதான் தீட்டா. ஸோ அவங்க கேட்ட ஆங்கிள் தீட்டா தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3/4 சொல்லிட்டு. ஸோ அப்போ அதையும் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இந்த டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த நேர்கோட்டோட சாய்வு கோணமும் என்னன்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது 2 கண்டுபிடிச்சாச்சு. Therefore சாய்வு மற்றும் சாய்வு கோணம் முறையே. ஸோ சாய்வை m = -1 கண்டுபிடிச்சது. அதே மாதிரி தீட்டா = 3/4 அதுவும் கண்டுபிடிச்சது. ஸோ தீட்டா = 3/4. எடுத்துக்காட்டு ஒரு நேர்கோடு x அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் 150 டிகிரி மற்றும் y அச்சை குறை திசையில் 5 அலகு தொலைவில் தொடர்கிறது எனில் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க.
நேர்கோடு x அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் அதாவது தீட்டா கொடுத்துட்டாங்க. y அச்சை வெட்டும் புள்ளி 5 அளவுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 2 வேல்யூ கொடுத்து நேர்கோடு சமன்பாடு கேட்கறாங்க. தீர்வு கொடுக்கப்பட்ட y குறை வெட்டுத்துண்டு. ஸோ அவங்க y குறை வெட்டுத்துண்டு தான் கொடுத்துருக்காங்க. குறையின் மென்ஷன் இருக்காங்க. ஸோ அதனால வெட்டுத்துண்டு 5 குறை வெட்டுத்துண்டுங்கிறனால b ஈக்குவல் டு -5 எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்க சொல்றது குறைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால b ஈக்குவல் டு -5 எடுத்துருக்கோம். ஸோ கோணம் கொடுத்துருக்க கோணம் கொடுத்துருக்காங்க. அது தீட்டா ஈக்குவல் டு 150 டிகிரி. ஸோ இது 2 வேல்யூ வச்சுட்டு நேர்கோடு சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறை எடுத்துட்டு b -5 சொல்லிட்டாங்க. அதனால -5 ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதே மாதிரி x-ஆக்சிஸ்ல 150 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் போட்டு அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஸோ அந்த 2 பாயிண்ட் லைன் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி லைன் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க இடத்துல இந்த மாதிரி லைன் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் இப்போ கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. சாய்வு m ஈக்குவல் டு tan 150 டிகிரி. ஏன்னா நமக்கு தெரியும் சாய்வோட ஃபார்மா m ஈக்குவல் tan தட்டான்னு சொல்லிட்டு 10th வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா tan 150 டிகிரி ஏன்னா தீட்டோட 150 டிகிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளிகேஷனுக்காக tan 180 டிகிரி -30. ஸோ அப்போ 180 30 போச்சுன்னா 150 வந்துருமா? ஸோ tan 180னா மைனஸ், அப்போ மைனஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது tan 30. அதாவது சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அப்படி பண்ணும்போது மைனஸ் இங்கே 180க்கு பதிலாக மைனஸ் எடுத்துட்டோம். ஸோ tan 30. ஸோ நமக்கு டேபிள் tan 30 வேல்யூனா என்னன்னு தெரியும். ட்ரிகோனோமெட்ரி டேபிள் 10th வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1/√3. ஸோ tan 30க்கு ஆனால் இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்கனால -1/√3. இப்போ சாய்வு m ஈக்குவல் டு -1/√3. நேர்கோட்டின் சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு வடிவம். ஸோ இப்போ சாய்வும் இந்த மாதிரி பிங்கிற வெட்டுத்துண்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த 2 வேலையும் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மா தெரியும். y ஈக்குவல் டு mx + b. இங்கே பிங்கிறது வெட்டுத்துண்டு, mங்கிறது பார்த்தீங்கன்னா சாய்வு. ஸோ y ஈக்குவல் டு mோட வேல்யூ -1/√3 × x. இதில் b யோட வேல்யூ -5 ஏன்னா குறை வெட்டுத்துங்கனால. ஸோ -5 போட்டிருக்கோம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். √3 இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே -x சன்செட் போகும்போது +x ப்ளஸ் இந்த √3 × y ப்ளஸ் இங்கே 5 × √3 ஓகேவா ஈக்குவல் டு 0. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டோட சமன்பாடு. எப்பவுமே நேர்கோட்டு சமன்பாடு ஈக்குவல் டு 0 வர மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதி ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு. இப்போ கேட்டிருக்கிறதுக்கான சொல்யூஷன் இதுதான். எடுத்துக்காட்டு 0, -3/2, 1, -1 மற்றும் 2, -1/2 என்ற புள்ளிகள் ஒரே கொடுமை புள்ளிகள் என காட்டுக. அதாவது தியரி டாபிக் பார்க்கும்போது பார்த்திருப்போம் ஒரே கொடுமை புள்ளிக்கு என்ன கண்டிஷன் சொல்லிட்டு. தீர்வு ABC என்ற புள்ளிகள் முறையை. ஸோ இந்த 3 புள்ளிகள் ABC நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ABCன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தியரி டாபிக்ல பார்த்துருப்போம் ஏபியோட சாய்வு பிசியோட சாய்வு கண்டுபிடிச்சு 2 சம்மா இருந்துச்சுன்னா அது ஒரே கொடுமை புள்ளிகள்னு சொல்லிட்டு அந்த தியரி டாபிக் பார்த்துருப்போம். அந்த ஈக்குவல் டிஸ்பிளே கொடுத்துறேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும் எதனால இது அப்படி ஈக்குவல் பண்ணாலும். கோட்டின் சாய்வு அதாவது 2 பாயிண்ட் கொடுத்தா கோட்டின் சாய்வு பண்ணுறது ஃபார்மா தெரியும். m ஈக்குவல் டு y2 - y100 x2 - x1. இப்போ ஏபியோட சாய்வு கண்டுபிடிப்போம். ஏபியின் சாய்வு. ஸோ அப்போ ஏபின்னா இந்த பாயிண்ட் எடுக்கும். ஸோ அப்போ இதை வந்து 1x1 y1 இதை வந்து x2 y2 எடுக்க போகிறோம். அப்போ y2 - y1 y2 -1 ஸோ -1 ஸோ -3/2 ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறனால +3/2 பை x2 வந்து பார்த்தீங்கன்னா -1 x2 வந்து பார்த்தீங்கன்னா +1 -0 ஸோ 1 - 0. இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ ஏபியோட சாய்வு 1/2 இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. பிசியின் சாய்வு அப்போ என்ன இந்த 2 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் எடுக்கும்போது இதை 1 இதை 2 எடுத்துக்கிறோம். இப்போ y2 - y1 -1/2 +1 ஸோ -1/2 ஆல்ரெடி மைனஸ் இருக்கு +1 ஸோ ஃபார்ம் அப்படி பை x2னா 2 - 1 ஸோ 2 - 1 ஸோ ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணும்போது 1/2 இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏபியோட சாய்வு பிசியோட சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 2லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபியின் சாய்வும் பிசியின் சாய்வும் சமம். எனவே கொடுக்கப்பட்டுள்ள ஏபிசி என்ற புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது. ஸோ அந்த தியரி டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 2ஓட சாய்வு சமமாக இருந்துச்சுன்னா அந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே நேர்கோட்டில் தான் அமையும் சொல்லி கண்டிஷன். சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 1 நேர்கோடுகள் சார்ந்த கணக்குகள் பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபார் வாட்சிங்.